பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பீஸா சாஸ் செய்கிறதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை ஹாஃபாக கட் பண்ணி நடுவில் இருக்க தண்டை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 வரமிளகா, காஞ்ச மிளகா 4 மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 5 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வந்து அடுப்பில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. தக்காளியை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். நீங்கள் தக்காளி வந்து ஃபுல்லாக கூட வச்சு வேக வைக்கலாம். ஆனால் அப்படி வேக வச்சுன்னா உள்ளே புழு இருந்தால் நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு தக்காளியை தனியாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு தக்காளியில் இருக்க தோலை பூரா எடுத்து அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோலை பூரா அதே தண்ணியிலையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நம்ம தோலை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சாறை தனியாக தோல் தனியாக நல்லா தண்ணியில் சேர்த்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து தனியாக வச்சுக்கோங்க. நமக்கு அப்புறமா தேவைப்படும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வேக வச்ச பொருள் அப்புறம் காஞ்ச மிளகா, தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு அடிக்கனமான கடாய் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்து உப்போ காரமோ பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே காரத்துக்கு வந்து சில்லி பவுடருக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சால்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு. நான் சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கெட்டிப்பட்டு வரும். அதனால் அப்பப்போ அதை வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லாட்டி அடி பிடிச்சாலும் அடி பிடிச்சிரும். இப்போ இதோட நம்ம டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இதோட 1 ஸ்பூன் ஆரிகனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், நமக்கு வந்து பீஸா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இதோட நான் வந்து ஹோம்மேட் வீட் பீஸா ஓவன் இல்லாமல் அடுப்புலேயே செய்கிறது எப்படின்ற போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.